ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. ஆனியன் சமோசா தானே சாப்பிட்ருக்கோம். ஆனியன் கூட கொஞ்சம் எக் சேர்த்து ஆனியன் எக் சமோசா செய்யலாமா? அது செய்யறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்கணும். டோ எதுக்குன்னா, சமோசா ஷீட் செய்யறதுக்கு இந்த டோவை நல்லா கட் பண்ணிவிட்டு தவாவில் 2 சைடுமே போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதன் பிறகு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதன் பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம், ஆனியன், பச்சை மிளகாய், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பிறகு ஃபைனலாக வேக வச்ச முட்டையை சேர்த்து வதக்கி இறக்கிக்கலாம். அந்த ஷீட் ரெடியான பிறகு இந்த ஸ்டஃப்பையும் அந்த ஷீட்டில் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சூடான எண்ணெயில் பொன்னிறமாக 2 சைடுமே பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான ஆனியன் எக் சமோசா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.